شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாணவ செல்வங்களே, சங்கமிக்க உஸ்தாத்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு செய்த பேருபகாரம் அல்லாஹை பற்றி அறியக்கூடிய, அல்லாஹுடைய சன்மார்க்கத்தை விளங்கி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு முன்னால் பேசிய ஹஸரத் அவர்கள் இல்முடைய சிறப்பை பற்றி நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள். இல்மை கற்றுக்கொள்வதினால் அல்லாஹ் இடத்துல உயர்ந்த அந்தஸ்தை மனிதன் அடைகிறான். அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை, குறிப்பாக இந்த மதரசாவில் பயிலக்கூடிய வாய்ப்பை மாணவர்களாகிய உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் இருக்கிறான். எத்தனையோ மதரசாக்கள் இருக்கத்தான் செய்கிறது. எல்லா மாதமும் அல்லாஹுக்கு சொந்தமான மாதம் தான். இருந்தாலும் ரமதானுடைய ஒரு தனி சிறப்பு இருப்பதை போல இது போன்ற ஆரிஃபீன்களை கொண்டு நடத்தப்படக்கூடிய மதரசாக்கள் தனி சிறப்பு வாய்ந்தது. வெளிப்படையான லாஹிரி உலூமுகளை மட்டுமே போதிக்காமல் பாத்தினான சில அந்தரங்கமான அஸ்ரார்களையும் நம்முடைய கல்புகளில் ஊட்டி முத்தகீன்களாக, அல்லாஹுடைய மஹபூபின்களாக மாற்றக்கூடிய ஒரு கேந்திரமாக செயல்படக்கூடிய மதரசாக்களில் ஒன்று இது. அது அந்த வகையில் நம்மை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு எத்தனையோ மதரசாக்கள் இருக்க இந்த சிறப்பான இந்த மதரசாவை அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பது அவர்கள் உங்கள் மீது செய்த பேருபகாரம். நம்ம அந்த உபகாரமாக, அது நமக்கு செய்த கொடுக்கப்பட்ட நன்கொடையாக நம்ம விளங்கணும். எல்லா இடங்கள்லையும் வர வழி விட்டுரு, தள்ளி உட்காந்து வழி விட்டுரு. நம்மளா இல்லை, இந்த பக்கம் வந்துருங்க, போகிற வரதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். சுட்டாங்க இப்படி வந்து உள்ள போயிடுங்க. சேரில் வரணுமா? சேர் எடுத்துரும் ட்ரெஸ்ஸுக்கு எடுத்துரும். கை கொடுங்க, நீ முடி போகிற அங்கே போயிடுங்க. சீக்கிரம் முடியாப்பா, முன்னாடி சேர்லாம் வைக்கிறதில்ல. ரூம்லேயும் சேர் எடுத்துருவாப்பா. இப்போ மாணவ செல்வங்களாகிய நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்ற மதரசாக்கள் நமக்கு ஷரியத்துடைய இல்முகளை போதித்து அல்லாஹுக்கு கட்டுப்படும் முறைகளை, நபி அவர்கள் வாழ்ந்த நெறிமுறைகளை நமக்கு கற்றுத்தந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய மதரசாக்களுக்கு மத்தியில் இது போன்ற ஹாஸான சில மதரசாக்கள், குறிப்பாக இந்த மதரசா ஆரிஃபீன்களை கொண்டு நடத்தப்படுகின்ற இந்த மதரசா பாத்தினான இல்முகளை கொண்டும் அல்லாஹ்வை அறியக்கூடிய ஞானங்கள், அல்லாஹ் மேலே முஹப்பத், ரசூலுல்லா மேலே முஹப்பத், இறைநேசர்களுடைய முஹப்பத், இவைகளெல்லாம் ஊட்டி உங்களை அல்லாஹோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு கேந்திரமாக செயல்படக்கூடியது. நாம் உண்மையிலேயே அல்லாஹுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்போ அல்லாஹுடைய ரசூலுடைய முஹப்பத் நம்முடைய உள்ளங்களில் வரலன்னா, நம்முடைய இபாதாத்துகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் ஒரு ரசமி, அதாவது ஒரு சடங்காக தான் இருக்குமே தவிர அது இபாதத்தாக இருக்காது. பொதுவாக இபாதத்துகள் என்பது இருக்க
இது அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கிறான். காரணம் என்ன? இந்த இபாதத்துகள் அவனுக்கு தேவையில்லாமல் இருக்க, இந்த இபாதத்துகளை கொண்டு அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்க, நாம் மாறு செய்வதனால் அல்லாஹுக்கு எந்த குறைவும் ஏற்படாமல் இருக்க நமக்கு இபாதத்துகளை அல்லாஹ் கடமையாக்கியது. அடியான் சதா என்னோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா துனியா ஆலமே அஸ்பாப், மறக்கடிக்கும். ஒவ்வொரு அதாவது நேரடியாக அல்லாஹ் கொடுக்காம அஸ்பாபுகள் மூலியமாக அல்லாஹ் செய்வதன் காரணத்தினால மனிதனுடைய இயல்பு மறதியில் இருந்துருவான். அதனால் இபாதத்துகள் என்ற அந்த சங்கிலியை போட்டு அல்லாஹ் நம்ம பக்கம் தான் பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கான். அடியானே, நீ என்னை சார்ந்தவன், நீ என்னோடு நீ சேர்ந்திருக்க வேண்டும். உன்னுடைய நினைப்பு, உன்னுடைய எண்ணம் எல்லாம் என்னை சார்ந்திருக்க வேண்டும். நான் உன்னுடைய ஹாலிக்காக இருக்கிறேன், நான் உன்னுடைய ஹாஜத் ரவாவாக இருக்கிறேன், இலாஹாக இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்த தான் இபாதத் என்ற சங்கிலியை கொண்டு நம்ம பக்கம் இழுக்கிறான், அவனை ஞாபகப்படுத்துவதற்காக. அப்போ இந்த தாற்பரியத்தை ஊட்டக்கூடிய இடம் தான் அது. இபாதத்துகளை செய்ததுனால நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், நமக்கு நன்மை கிடைக்கும், நமக்கு அந்தஸ்து கிடைக்கும், மக்களுக்கு மத்தியில் ஒரு மஷூரியத் பிரபல்யம் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அல்லாஹிடத்தில் ஒரு நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையை உண்டு பண்ணக்கூடிய இடம்தான் இது. ஏன்னா பொதுவாகவே மனிதன் ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத் என்ற இரண்டுக்கு மத்தியில் தான் வாழுகிறான். ஒன்று நமக்கும் மற்றவர்களுக்கு மத்தியில், மற்ற சிருஷ்டிகளுக்கு மத்தியில் உள்ள பொறுப்புகள், அதை கண்டிப்பாக நாம் தெரிந்தாக வேண்டும், அதன்படி நாம் செயல்பட்டாக வேண்டும். பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, உஸ்தாதுமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, கூட பிறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, நம்முடைய மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, இப்படியாக நம்முடைய மற்றவர்களோடு சார்ந்த ஒரு கடமை, அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமை, நம்முடைய தாடிக்கு செய்ய வேண்டிய கடமை, நம்முடைய முடிக்கு நம்முடைய வயிற்றுக்கு செய்ய வேண்டிய கடமை, இப்படியாக கடமைகள் நிறைய இருக்கு. இதை தாண்டி ஹுக்கூக்குல்லா அல்லாஹ்வுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை, அதுலேயும் நாம் கவனமாக இருக்கணும். வெளிரங்கத்தை அலங்கப்படுத்தினா மட்டும் பத்தாது. அப்போ அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை அதுவும் இபாதத்து. வெளிரங்கமாக அல்லாஹு தாலா நம்ம மீது கடமையாக்கி இருக்கானே அதுவும் இபாதத்து. இந்த இபாதத்துகள் தவறி போனால் நீ கலா செஞ்சு சரி பண்ணிக்கலாம், அல்லாஹ்வை சமாதானப்படுத்திடலாம். ஆனால் ஹுக்கூக்குல்லா என்று சொல்லக்கூடிய அந்த ஹக்குகள் உனக்கு தவறி போனால் நீ கலா செய்ய முடியாது. தௌபா செஞ்சு அல்லாஹ்வை சமாதானப்படுத்தலாம், கலா செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆரிஃபீன்கள். அப்போ ஹுக்கூக்குல்லா என்ன, நமக்கு அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கேந்திரம் இது. இப்போ ஹுக்கூக்குல்லா என்பது 4 விதமாக சொல்லுவாங்க. அதாவது நியாமத்து நேரத்தில் அல்லாஹ் சில நேரங்களில் நியாமத்துக்களை கொண்டு ஒரு அடியானை சோதிப்பான். அப்போ அடியான் செய்ய வேண்டிய ஹக்கு என்ன, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். யாரெல்லாம் இது நீ கொடுத்த ஃபதுலுன்னு விளங்கணும், நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கணும், அல்லாஹ்வை புகழணும். அந்த நியாமத்தில் அடியான் இருக்கிறானான்னு பார்க்கலாம். இப்போ அல்லாஹ் சதா நியாமத்துக்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அடுத்தது பலா முசீபத்துகளை கொண்டு அல்லாஹ் தாலா ஒரு மனிதனை சோதிப்பான். அப்போ சோதிக்கும் போது அவன் பொறுமையோடு இருந்து அல்லாஹ்வை பொருந்தி கொள்கிறானா, அது அவனுடைய ஹக்கு. அப்போ அல்லாஹ் சோதிக்கும் போது பொறுமையாக இருப்பதும் அல்லாஹ்வை பொருந்தி கொள்வதும் நாம அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இது. அதில் நாம் தவறி போனால் திருப்பி செய்ய முடியாது. அதே மாதிரி சில பேருக்கு அல்லாஹ் தாலா தாஜ் வழிபடுதல் என்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். இது என்னுடைய திறமையினால் அல்ல, ஷர்ரே மஹசாஹி, என்னை அல்லாஹ் தாலா அவனுடைய ஃபதுலை கொண்டு நற்காரியங்கள் செய்ய வாய்ப்பு தந்திருக்கிறான் என்று உணர்வானையானால் அது அவன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு. தன் மேலே போட்டுக்குவானே சொன்னால் அது ஹியானத்து. அடுத்ததாக அல்லாஹு தாலா மாசியத்தில் போட்டுருவான், பாவத்தில் போட்டுருவான். அல்லாஹு தாலா சில நேரங்களில் மறதியில் போட்டுருவான், பாவத்தில் போட்டுருவான். அப்படி பாவத்து நேரத்தில் அல்லாஹ் இடத்துல பிழை பொறுக்க தேடி இஸ்திக்பார் செஞ்சு கண்ணீர் விட்டு கதறி அல்லாஹ் பக்கம் திரும்பிக்கும். அப்போ ஏதாவது இந்த 4 விஷயத்துல ஒண்ணுல நாம முன்னோக்கி தான் இருக்கோம். ஒன்று அல்லாஹு தாலா நியாமத்துக்களை கொண்டு நமக்கு முன்னோக்கி இருக்கிறான், இல்ல பலா முசீபத்துகளை கொண்டு சோதிப்பதை கொண்டு அல்லாஹ் நம்மளை முன்னோக்கி இருக்கலாம், இல்ல நமக்கு நற்செயல்கள் செய்யக்கூடிய அமலே சாலிஹ் செய்யக்கூடிய பாக்கியங்களை கொண்டு அல்லாஹ் தாலா நம்மை சோதிக்கலாம், இல்ல பாவமான காரியங்களை நம்ம மீது சாட்டி சைத்தான சாட்டி அல்லாஹ் சோதிக்கலாம். ஆக இந்த 4 நேரத்திலையும் நம்முடைய ஹக்கை என்னன்னு விளங்கலைன்னு சொன்னா நாம அல்லாஹ் மறந்துடும். அப்போ இந்த ஹக்கை நாம செய்யாம தவறுமையானால் அப்ப நம்முடைய பொறுப்புகளை விட்டு நாம் அலட்சியமா இருக்கிறோம் அர்த்தம். பொறுப்பு இல்லாதவர்கள் சொல்றது இல்லையா? இப்ப தகப்பன்னு சொன்னா தகப்பனுக்கு சில பொறுப்பு இருக்கு. பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கணும், அவனுக்கு நல்ல பேர் வைக்கணும், அவனுக்கு மார்க்க ஞானங்களை கொடுக்கணும், அவனுக்கு நேரம் வரும்போது நிக்கா செஞ்சு வைக்கிறது, இப்படியாக அவனுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கறது தகப்பனுடைய பொறுப்பா இருக்கு. இதை செய்யாம போனானா அந்த குழந்தைக்கு அவன் செய்யற அந்த மகனுக்கு செய்யற துரோகம், அது ஹியானத், மோசடின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது ஹக்குல அல்லாஹ்வுக்கு ஹுக்கூக்குல்லால
நாம் இந்த தவறு விடுவோமோயானால் நாம் மோசடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இதை நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியவர்கள் தான் ஆரிஃபின்கள். அப்போ ரெண்டுமே இல்மை இர்ஃபானும் மார்க்க தீனுடைய உலும தீனும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குங்கும் போது நாம் அல்லா இடத்துல சுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நியாமத்துகளை பாக உயர்ந்த நியாமத்து என்று சொன்னால் அல்லாஹை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தரான் பாருங்க, அதுதான் உயர்ந்த நியாமத். நான் ஹசரத் அடிக்கடி நம்ம சஜாத கூட ஞாபகப்படுத்துவாங்க. ஹசரத் அலி ரஸியல்லாஹு தஆலா சொன்னதாக, லலீனா பில் கிஸ்மத்தில் ஜப்பார், ஜப்பாராகி அல்லாஹுடைய அந்த பங்கீட்டை நாங்கள் பொருந்தி கொண்டோம். லனல் இல்ம் வலில் ஆதாய் மால், எங்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னை பற்றி ஞானத்தை எங்களுக்கு பங்கு வச்சு, பொருளாதாரம் என்ற அந்த ஒரு நியாமத்தை காஃபிர்களுக்கு பங்கு வச்சு, இந்த பக்கம் திரும்ப விடாம அவர்களை தடுத்து வச்சிருக்கிறான். எங்களுக்கு இல்முங்கிற ஞானங்களை கொடுத்து அல்லாஹ் எங்களை சங்கைப்படுத்திருக்கிறான், நாங்கள் பொருந்திக்கிட்டோம்னு சொன்னாங்க. அப்ப இல்மு என்பது அதுதான் உலகத்துல பெரிய நியாமத். மற்ற எல்லா நியாமத்தும் அழிஞ்சு போகக்கூடியது, இது ஒன்று தான் உனக்கு பாக்கியா இருக்கக்கூடியது. அப்ப அதனாலதான் நபி அவர்கள் கேட்கும் போது சொன்னாங்க பாரு, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபியான்னு கேட்கிறாங்க. இல்மன் நாஃபியாவை கொடு, பிரயோஜனம் தரக்கூடிய இல்மு. எந்த இல்மை கொண்டு உன்னிடத்தில் நான் நெருங்க முடியுமோ, எந்த இல்மை கொண்டு எனக்கும் என்னுடைய கபருக்கு நான் போன பிறகும் எனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் நெருக்கம் அதிகமாகி கொண்டே இருக்குமோ, அந்த இல்மு தான் இல்ம நாஃபி. இல்ம நாஃபி இல்லைன்னு சொன்னா வெறும் இல்மு பிரயோஜனம் இல்லை. நபிகள் சொல்லும் போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, பிரயோஜனம் தராத இல்மை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன்ட்டான். அப்ப பிரயோஜனம் தராத இல்முன்னு ஒன்று இருக்கு, பிரயோஜனம் தர இல்முன்னு ஒன்று இருக்கு. அப்ப பிரயோஜனம் தரக்கூடிய இல்மு அல்லாஹ் நமக்கு பங்கு வச்சிருக்கிறாங்க போது நம்ம சந்தோஷப்படணும் அதுல. அப்போ நம்முடைய அல்லாஹ் செய்த பெரிய உபகாரம் என்னங்க நமக்கு, அல்லாஹ் இந்த ரெண்டையுமே கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அதனால சில பெற்றோர்கள் இங்க வந்திருப்பீங்க, அந்த பெற்றோர்கள் சந்தோஷப்படணும். அல்லாஹ் தஆலா இது போன்ற ஒரு பாக்கியமான ஒரு இடத்துல என்னுடைய பிள்ளையை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்க வச்சானே, அல்லாஹ் செஞ்ச பெரிய ஃபضل. ஏன்னா இந்த பெரும்பாலான மக்கள் மார்க்க ஞானங்களை படிச்ச பிறகு அவர்கள ஒரு கிபரும் அவர்கள ஒரு உஜுபும் ஏற்பட்டு ஷைத்தானோட கெட்டவனாக போறவனும் இருக்கிறான். ஏன்னா அல் இல்மு ஹிஜாப். அதே நேரத்தில் அல்லாஹை பற்றிய ஞானங்கள் பெற்றிருந்தால் அவன் அடிமை என்ற அந்த உணர்வு அவனில் ஏற்படுமையானால் பெற்றோர்களுக்கு மத்தியிலும் தான் அடிமை என்ற உணர்வோடு அவன் நடந்து கொள்வான். மனைவியிடத்தில் அவன் நடந்து கொள்ளும் போது தான் அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹை திருப்திப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் நடந்து கொள்வான். அப்ப எல்லா நேரத்திலையும் அவனுடைய கல்வில தக்குவா புகுத்தப்பட்டு எல்லா நேரத்திலையும் அல்லாஹை திருப்திப்படுத்துவதற்காக நடந்து கொள்வானே, அதுதான் இல்ம நாஃபி. அதனால அல்லாஹு தாலா இந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். மகான்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க அல்லாஹை பற்றி அதிகமாக நம்முடைய இல்முடைய ஃபதீலத்தை பற்றி சொல்ல இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் அவனுடைய காசான அடியார்கள்ல இஹ்லாஸுக்கு சொந்தமான அடியார்களாக ஆக்கியவர்கள் புரிவானாக. குறிப்பாக இந்த மதரசாவில் பயிலக்கூடிய பயிற்றுவிக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹு தாலா இஹ்லாஸ் என்ற மாரிஃபா என்ற ஞானங்களை அருளி சதா அவனுடைய சிந்தனையில் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு